ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களும் இன்னைக்கு நம்ம சிவனும் கருப்பசாமியும் அப்படியே பாம்பா மாறிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி கருப்பசாமி இங்க பாத்தியா? வீலே இதை வச்சு நான் உருட்டி விட்டுட்டு விளையாடுவேன் தெரியுமா? ஜாலியா இருக்கும். எங்க அப்பா நேத்து தான் வாங்கிட்டு வந்தாரு. காத்தி அவங்க பேர் ரம்மி எல்லாம் வரா, அவள் கொடுக்காத. காத்தி எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுறா, ஜாலியா இருக்கு. இந்த ரிங்கி விட்டு விட்டு விளையாண்டா. மீனா என்ன நீ பாட்டு கடிச்சிட்டு இருக்க? அது எங்க அப்பா வாங்கிட்டு வந்தது, எனக்கு தான் கொடு, நான் விளையாண்டு தரேன். அப்புறம் ஜாலி 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 ஜாலி. மீனா எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் விளையாடுறேன். எப்படி விட்டுரும் பாருங்க. குட்டி கருப்பசாமி, இந்த வண்டியை நான் உன்னோட வேகமா ஓட்டுவேன் பாத்தியா? இங்க பாரு எப்படி வேகமா சூப்பரா ஓட்டிட்டு வந்தா. நீ இந்த கொண்டுட்ட பாத்தீங்களா? குட்டி கருப்பசாமி, பிரம்யா எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு தரேன்னா நீங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டீங்க. கொடுங்க என்கிட்ட கொடுங்க. இனிமேல் யாராவது தொட்டீங்கன்னா அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் கொடுறா, என்ன அதுக்குள்ள பிடிங்கிட்டு நீ எனக்கு தான் வேணும், கொடு கொடு. மீனா இவ்வளவு நேரம் விளையாண்டே கூட ஒழுங்க வையா, இனிமே தொட்டினா அவ்வளவுதான். எனக்கு வேணும். ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே தூக்கி வீசிட்டாங்க. வீசினது போய் கரெக்டா வந்து பாம்பு புத்துல விழுந்துருச்சு. மீனா எதுக்கு பாம்பு புத்துல தூக்கி போட்ட? இனிமேல் தொட்டினா அவ்வளவுதான். நீ காத்தி எறும்பா, எதுக்குடா பாம்பு புத்துல போட்டு? பாம்புக்கு வந்துற போகுது, உடுங்க எடுத்து வந்துரு சீக்கிரமா. காத்தி சீக்கிரம் எடுத்துறா, பாம்புக்கு வந்துற போகுது. எல்லாரும் என்ன எடுத்து டெஸ்ட் பண்ணுங்கடா, இருடா நான் எடுத்துறேன். அந்த கார்த்தி போய் அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டான். அப்படியே பாம்பு புத்துக்குள்ள இருந்து கையை விட்டு அதில் எடுத்துட்டான். வெளியே வந்தது அந்த வீல் இல்ல, அந்த பாம்பு. இங்க பாத்தீங்களா, எடுத்துட்டேன். டேய் காத்தி காத்தி, நீ உன் கையில எடுத்து பாம்புடா, அது கீழே போடா, சக்கரை இல்ல. அத்தாடி என்னோட பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்ட உடனே டக்குன்னு கீழே விழுந்துட்டான். ஐயா கையில கடிச்சிருச்சு, பயக்கமா வருது. குட்டி கருப்பசாமி பக்கத்துல நின்னா அந்த பாம்பு எந்திரிச்சு அப்படியே குட்டி கருப்பசாமி கடிச்சிட்டு ஓடிடுது. என்னையும் கடிச்சிருச்சு கார்த்தி. ஐயோ ரெண்டு பேத்துமே பாம்பு கடிச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. ஐயோ சிப்ஸால போய் ஊர்ல நாச்சி கூட்டிட்டு வரலாம். டேய் இனி அங்க பாருடா, கார்த்திக்கு பாம்பு கடிச்சிருச்சு. மீனோ என்ன விளையாடிட்டு இருக்க? நீ பாட்டு பாம்பு கடிச்சிட்டு இருக்க. யாரு கடிச்சிச்சு? நாங்க விளையாடிட்டு இருந்தோம். அப்ப கார்த்திக்கும் கருப்பசாமிக்கும் கடிச்சு முடிச்சு குட்டி கருப்பசாமிக்கும் சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க வாங்கடா. அப்படியா? இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த பசங்க எல்லாம் அங்க போய் நின்று பார்த்தாங்க. அதுக்குள்ள அவங்க டேத்துக்கு வாயில இருந்து நிறைய எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, பாம்பு கடிச்சு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம சிவனை கருப்பசாமி கூட்டி வர. பசங்களா என்னது, நாக பாம்பு எப்படி கடிச்சிச்சு? எதுக்காக பாம்பு கடிச்சிச்சு சொல்லுங்க. பெருமாள் இந்த புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு எடுத்து கடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கடிச்சிருச்சு. எப்படியாவது காப்பாத்துங்க. சிவபெருமானே, நாக்கு தள்ளி ரொம்ப நிறைய வந்திருக்கு. என்ன பாம்பு கடிச்சுன்னு தெரிஞ்சாதான் வைத்தியத்தை போய் மருந்து வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு ரெண்டு பேரும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அங்க இருந்து பாம்பா மாதிரி போயிட்டாங்க. கருப்புசாமி என்ன நம்ம நேரம் பாம்பா மாறிட்டோம். இப்ப எங்க நிக்கிறோன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ அந்த பாம்பு வந்து கொதிச்சு என்ன திடீர்னு பாம்பா மாறிட்டோம். என்ன இது, கடிச்சது நாக பாம்பு இல்ல, அந்த பாம்பேரும் பாம்பு தான். அந்த பாம்பு கடிச்சதுன்னா எல்லாரும் பாம்பா மாறிடுவாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாச்சே, இப்ப இப்படி மறுபடியும் நடக்குது. சிவபெருமான் எங்க போறாங்கன்னு பின்னாடியே தொலைட்டு போனாரு. சிவபெருமானே பின்னாடியே தொலைட்டு போறது எந்த பயனும் இல்ல, இங்கதான் இருக்கு ஆபத்து. நான் போய் அதுக்குள்ள எடுத்து பாக்குறேன். பசங்களா எந்த புத்துல கைய விட்டாங்க சொல்லுங்க. இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி போய் அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டாரு. அந்த பாம்பு தான் போயிடுச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது உள்ள இருந்து ஒரு பாம்பு மறுபடியும் கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சு, பேசாம சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த பாம்பு போயிருச்சுன்னு தானே சொன்னீங்க? பாப்பா அந்த பாம்பு போயிருச்சுன்னு சொன்னீங்க, இப்ப பாம்பு உள்ள இருக்கு, இன்னொரு பாம்பு உள்ள இருக்கு, கடிச்சிருச்சு. அப்படியே கருப்பசாமி பாம்பா மாறிட்டாரு. பாம்பா மாறி அங்க இருந்து ஓடிட்டாரு. என்ன அது, கருப்பசாமி மட்டும் இப்படி ஆயிட்டாரு. நான் உடனே போய் பொத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். என்ன இருக்குன்னு பார்க்க போனவருட்டு டம்முன்னு அவரையும் கொத்திருச்சு. கொஞ்ச நேரத்துல சிவபெருமானும் அந்த பாம்பா மாறிட்டாரு. என்னது, நானும் பாம்பா மாறிட்டேன், என்ன பண்றது? சிவபெருமானும் அந்த பாம்பா மாறி அப்படியே போய்கிட்டு இருக்காரு. மாறினவங்க எல்லாம் இப்போ ஒரே இடத்துல வந்து நின்ட்டாங்க.
சிவபெருமானே எப்படிதான் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறது? இந்த பாம்புகளை நம்ம வெட்டி விடணும், வெட்டி விட ட்ரை பண்ணாலும் முடியல. இந்த பாம்புகள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் சிவபெருமானே. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, நம்ம கருப்பசாமி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க இந்த பாம்பா மாறிட்டாங்க. அவங்கள நம்ம தான் காப்பாத்தணும். ஏதாவது பிளான் இருந்தா சொல்லு. அம்மா தாயே நாகக்கண்ணி, தயவு செய்து பாம்பா மாறினதெல்லாம் விட்டுட்டு போயிடு தயவு செய்து. பத்தா அந்த பாம்பு வந்துச்சு. ஏய் பசங்களா, உங்க சிவபெருமான் கருப்பசாமியை காப்பாத்தணும்னா உச்சமானவன் எனக்கு பிறந்தவங்க வந்து என் புத்த சுத்தி அங்க பிரதர்ஷனம் பண்ணி அந்த நீரடத்தில வைக்கணும். அப்பதான் சரியாகும். இல்லனா அந்த நாகக்கண்ணிகள் உன்னை சுத்திக்கிட்டே இருக்கும். நீ லைஃப் லாங் அவங்களோட நாகக்கண்ணி போகாது. இந்த பாம்பா மாறினவங்கள டம்முன்னு வந்து அந்த புத்து முன்னாடி விழுந்துட்டாங்க. அந்த உச்சமனவன் எனக்கு வந்து யாரு போய் நான் கூட்டிட்டு வரேன். அந்த பையன் ஊர் ஃபுல்லா தேடினான். அந்த உச்ச நம்பியில பிறந்தவங்க யாருமே இல்ல. ஐயோ, அந்த உச்சமனவன் பிறந்தவங்களை எங்கதான் தேடுவேன்? எங்குமே காணாமே. இனிமேல் எங்களை காப்பாற்ற முடியாது. ஏ கார்த்தி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? சொல்லு. லட்சுமி, கருப்பசாமி சிவபெருமான பாம்பா மாறிட்டாங்க. அவங்களை காப்பாத்தணும்னா அந்த அஷ்டமி உச்சமி நிமிடத்துல பிறந்தவங்க தான் வந்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. எங்க போவேன்? எங்குமே இல்லையே. என்ன நட்சத்திரம் சொல்லு? அஷ்டமி உச்ச நட்சத்திரம். அஷ்டமி உச்சத்துல நாங்க 2 பேர் பிறந்திருக்கோம். கவலையை விடு, நாங்க 2 பேர் வந்து கூட அவங்க பிரச்சனை பண்ணலாமா? சொல்லு. சூப்பர். அப்படியா? ஏதோ ஒருத்தர் வந்தா வரணும்னு சொன்னாங்க. அவங்க ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், மனுஷனா இருக்குன்னு சொல்லவே இல்ல. சூப்பர். அப்ப நீங்களே வாங்க. லட்சுமி ரொம்ப நன்றி. சீக்கிரம் வாங்க போலாம். இந்த மாடுகள் 2 பேசி புத்து கூட்டிட்டு வந்தான் கார்த்தி. சிவபெருமானே கருப்பசாமி, ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அங்க பிரதர்ஷனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாடுகள் 2 அங்க பிரதர்ஷனம் பண்ணிச்சு. பிறந்தவங்க கூட்டு வாங்கன்னா மாடை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏன்டா ஏமாத்திட்டீங்களா? உங்களால கருப்பசாமி சிவபெருமான காப்பாற்ற முடியாதுடா. யாரும் எதிர்பார்க்க விடுமோ மாடே பாம்பா மாறிச்சு. ஐயோ, இந்த பாம்பு சொன்ன பேச்ச நம்பி இந்த மாடு கூட்டிட்டு அந்த மாடு பாம்பா மாறிடுச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நம்ம பேசாம உண்மை நாகக்கண்ணி அம்மன்ட்டே வேண்டி கேட்டுக்குவோம். நாகக்கண்ணி அம்மன் வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பாம்பு அடக்கணும்டா. அந்த திரும்பி எடுத்து இந்த பாம்பு மேல போடுங்க. புத்த இடிக்க போனா இப்ப அந்த பாம்பு வரும். இப்ப பாரு அதை அடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனியன் போய் அந்த குச்சி எடுத்து போனா டம்முன்னு அடிக்க போனான். இங்க பாரு, உன் பாம்பு புத்த உடைக்கிற மாதிரி எங்களையே பாம்பா மாத்திர. அந்த பாம்பு புத்தையோட அடிக்கிறேன்னு வேகமா வந்து அவனை சுத்துச்சு. இனி அங்க பாரு பாம்பு வந்துச்சா, நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து இனியன் கம்முன்னு குதிச்சிடுறான் அந்த பாம்பு மேல. அந்த பாம்பு மேல மந்திரத்தை நீர் அமைத்திட்டேன். இனிமேல் அந்த பாம்பு எந்திரிக்காது. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வேலை பண்ணுங்க. பாம்பு மறுபடியும் இது பண்ணாம கொத்த வந்துச்சு. பார்த்தா திடீர்னு அந்த நாகக்கண்ணி அம்மனே வந்துட்டாங்க. ஏய் பாம்பே நிறுத்து. எதுக்காக பாவம் அந்த அப்பாவி மக்களை கொண்டுட்டு இருக்க? நாகக்கண்ணி அம்மா, இவங்க நம்ம புத்த வந்து இடிக்க பார்த்தாங்க, நம்ம புத்திலேயே வந்து விளையாண்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு கொத்துனேன். ஏய் பாம்பே இங்க இருந்து போ. இவங்க நம்ம முன்னோர்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. நம்மளுக்காக இந்த புத்துக்கே பூஜை பண்ணிருக்காங்க. இவங்க எதுவும் பண்ணக்கூடாது. இது என்னுடைய கட்டளை. சரி நாகக்கண்ணி அம்மனே, நீ சொல்றது கேட்டு நான் இப்பவே போறேன். பாம்பு போனோடனே விஷம் எல்லாம் முறிஞ்சு பாம்பா மாறினவங்கள நார்மலா மாறிட்டாங்க. அம்மா நாகக்கண்ணி அம்மனே ரொம்ப நன்றி. அப்பா பாம்பா மாறிட்டு நடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதாடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.